ஹாய் ஹலோ வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு அஸ்வினி சீக்ரெட் மீன்ல வந்து நம்ம சங்கரா மீன் குழம்பு வைக்க போறோங்க. அது எப்படி வைக்கலாம் பார்க்கலாமா? சங்கரா மீன் பாருங்க, பானையில நான் குழம்பு வைக்க போறேன். சட்டியில நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும் மீன் குழம்பு. நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. பாருங்க, சங்கரா மீன் வாங்கிட்டு வந்துக்கிறோம். இந்த மீன் போட்டு தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது குழம்புக்கு. அந்த குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. நல்லா ஒரு பாருங்க, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். பூண்டு, தக்காளிங்க, ஒரு தக்காளி. நம்ம பூண்டை வந்து நல்லா தட்டி வச்சுக்கணும். ஏன்னா பூண்டு நல்லது உடம்புக்கு. இந்த பானையில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மீன் குழம்ப. இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாம். பாருங்க, கொஞ்சம் பூண்டு போட்டுக்கோங்க. தட்டி வச்ச பூண்டு வந்து நல்லா வதங்கட்டும். கலர் வந்துடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். நல்லா வெங்காயத்தை போட்டு வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம பாருங்க, பெரிய வெங்காயம் 2, தேங்காவும் ஒரு தக்காளி, இது 3யும் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். 3யும் மிக்சியில் அரைச்சிடணும். பாருங்க, நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி பெருசாக பொடியாக கட் பண்ணி அதை இதில் போட்டுக்கணும். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா அந்த தக்காளி வதங்கி வரட்டும். பாருங்க, ஒரு கொட்டை புளி எடுத்து ஒரு பாத்திரத்தில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. பாருங்க, தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் 3 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா புளி, மாங்காய்லாம் போட போகிறோம். மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதனால புளிப்பாக நல்லாயிருக்கும். கேரளா ஸ்டைலில் நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம். பாருங்கள், தக்காளி மசாலாலாம் போட்டாச்சு. இப்போ இதில் எண்ணெயிலே வதங்கணும். மிளகாத்தூள், இந்த தக்காளி எல்லாம். வெங்காயம், தக்காளி, தேங்காய் 2 பீஸு அரைச்சின்னு வந்துக்கிறோம். அதையும் இதில் ஊற்றிக்கலாம். அரைச்சிட்டு இதில் ஊற்றிக்குவோம். பாருங்க, மசாலா வந்து நல்லா அந்த எண்ணெயிலே பாருங்க நல்லா வெந்து பச்சை வாசனை போயிடணும். அந்த தேங்காய், தக்காளி, வெங்காயம் அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, எல்லாம் பச்சை வாசனை இதுலேயே போயிடணும். நல்லா கொதிக்குது, எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம புளி ஊற்றிக்கலாம். பாருங்க, புளி கரைச்சி வச்சுக்கிறேன், அதை ஊற்றிடுங்க. நல்லா ஒரு கொட்டை புளி எடுத்து ஊற வச்சு அதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடுங்க. தண்ணி எவ்வளோ திட்டமாக வேணுமோ அதை ஊற்றிக்கோங்க. பாருங்கள், மாங்காய் வச்சுருக்கிறேன். இந்த மாங்காவும் போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் போடணும், குழம்பு கொதிச்ச பிறகு. இப்போ போடக்கூடாது. இது கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். தண்ணி திட்டமாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. மீன், மாங்காய் வேகிற அளவுக்கு திட்டமாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிச்சு வரணும். மசாலா வந்து பச்சை வாசனை நல்லா போயிட்டு, இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். பாருங்க, நல்லா மீன் குழம்பு கொதிக்குது. கொதிக்கும்போது பாருங்க,
மாங்காய், ஒரு மாங்காய் முழுசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை இதில் போட்டுக்கோங்க. மாங்காய் போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். மாங்காய் வெந்துடும். அப்புறம் மீன் போடலாம். மூடி வச்சுருங்க. பாருங்கள், மாங்காய் போட்டு ஒரு கொதி வரட்டும். ஏன்னா மாங்காய் வெந்துடும். நிறைய அவையில் வெந்துடும் மாங்காய். கூட வறுத்து வச்சா வெந்தய பொடி அந்த அப்படியே தூவிடுங்க. நல்லா ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. அதான் மீன் குழம்புக்கு நல்லா கமகமன்னு இருக்கும். பாருங்க, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. மீன் குழம்புல நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம். பாருங்க, கிரேவி கூட கரெக்டாக வந்திருக்கு. இவ்வளோ கிரேவி ஓகே. இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். பாருங்க, மாங்காய் நல்லா வெந்துடுச்சு. நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ மீன் போட்டுக்கலாங்க. நான் வந்து சங்கரா மீன் வாங்கி வச்சுக்கிறேன். பாருங்க, சங்கரா மீன் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மீன் குழம்பு. இந்த மீன் போடுங்க. பாருங்க, நல்லா கொதிச்சிச்சு. மீனை போட்டுடலாம். மீனை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க. கொதிச்ச பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் விடுங்க. மீன் வெந்துடும். அவ்வளோதாங்க. பாருங்க, மாங்காய் சூப்பரான மீன் குழம்பு, சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் போட்டு நம்ம சூப்பராக செஞ்சுருக்குறோம். பாருங்க, மாங்காய் பாருங்க நல்லா வெந்துடுச்சு. இந்த மீன் குழம்பு யார் யாருக்கு பிடிக்குமோ மறக்காத அஸ்வினி சீக்ரெட் சமையலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.